கணேஷ் சதுர்த்தி 2022க்கான சுப முகூர்த்தத்தை தவறவிடாதீர்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருப்பீர்கள் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். கணேஷ் சதுர்த்தி 2025 விரைவில் வர இருக்கிறது. பப்பாவை வரவேற்க சரியான முறையை அறிய ஆர்வமாக இருக்கிறீர்களா? அதை படிப்படியாக விளக்கி பார்க்கலாம். உங்கள் நாட்காட்டியில் குறிக்கவும். கணேஷ் சதுர்த்தி 2025 ஆகஸ்ட் 27 வருகிறது. கணேசரின் சிலையை நிறுவ மிகவும் சுபமான நேரம் எது? இது மத்தியான காலத்தில், குறிப்பாக காலை 11:05 மணி முதல் பிற்பகல் 1:39 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் தான் உங்கள் வீட்டு கோவிலை அமைக்கவும். இது ஆசீர்வாதங்களையும் நேர்மறை சக்தியையும் தரும். முதல் படி, உங்கள் வீட்டை சுத்தம் செய்யவும். சிலையை வைக்கப் போகும் இடத்தை சுத்தம் செய்யவும். மலர்களால் அலங்கரிக்கவும், ரங்கோலியால் அலங்கரிக்கவும், விளக்குகளால் அலங்கரிக்கவும். விழாக்கால உணர்வை ஏற்படுத்துங்கள். இரண்டாவது படி, சிலையை கிழக்கு நோக்கி அல்லது மேற்கே நோக்கி வைக்கவும். மூன்றாவது படி, பிராண பிரதிஷ்டை எனப்படும் பிரதிஷ்டை விழாவை நடத்தவும். ஒரு விளக்கை ஏற்றி இனிப்புகள், குறிப்பாக மோடக் வழங்கவும். கணேஷ் மந்திரங்களை உச்சரிக்கவும். நான்காவது படி, குடும்பத்தினரை வரவேற்கவும், நண்பர்களையும் வரவேற்கவும், ஆரதியில் கலந்து கொள்ளவும், பாடவும், பிரார்த்திக்கவும், ஒற்றுமையும் பக்தியும் நிறைந்த அனுபவத்தில் ஈடுபடவும். நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஒன்றிணைந்து கொண்டாடுதல். பப்பாவை வீட்டிற்கு வரவேற்க தயாராகுங்கள். இந்த கணேஷ் சதுர்த்தி உங்களுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நிறைய இனிய நினைவுகளை தரட்டும். மேலும் விழாக்கால வழிகாட்டிகளுக்காக பின்தொடருங்கள்.